நான் கேட்கிறேன். அதாவது இங்கிருந்து நாங்க எங்க போறது? அதாவது இலங்கையின் தேசிய தினம், சுதந்திர தினம், இது குறித்து எங்களுக்கு இப்போ ஒரு புரிதல் ஒன்று இருக்குது. உண்மையில வந்து சிங்கள மக்கள்கிட்ட நல்ல புரிதல் ஒன்று இருக்கின்றத நான் உங்களோட கருத்திலிருந்து நான் அறிஞ்சு கொண்டேன். மக்கள்கிட்ட இருக்கிறது தெரியாது, படித்தவர்கள்ட்ட, ஊடகவியலாளர்கள்ட்ட உண்மையில தங்களுடைய உண்மையில உறவினர்களை இழந்தவர்களுக்கு இந்த செய்தி இருக்கும். ஆனாலும் இது ஜனரஞ்சகப்படுத்தப்படல. இட் டிடன்ட் மேட் as a பப்ளிக் ஒப்பீனியன். அதாவது சிங்களவர்களும் உண்மையில வந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் இழந்திருக்கிறோம், எங்களுடைய சொந்த புள்ளைகளை இழந்திருக்கிறோம் என்றது உண்மையில பேசப்படல. எனவே வந்து இப்ப 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பிறகு வந்த புள்ளைகளுக்கு இது தெரியாது. என்று சொன்னா எங்கேயுமே யாரும் கதைக்கிறே இல்லை. அடே நாங்களும் பாதிக்கப்பட்டோம், யாரால? இந்த அரசாங்கம் தான் எங்களோட புள்ளைகளை கொண்டுச்சு. அந்த பாதிப்பு வந்து இன்னுமே இருக்குது தெற்குல. சில உண்மையில தெற்குல சில கிராமங்கள்ல போனால் ஒரு நினைக்கிறேன் 1900 பகுதிகள்ற சில கிராமங்கள்ற வாலிபர்களே இல்லை என்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்ப அது தொடர்பாக உண்மையில வந்து நாங்க இப்ப கதைக்கிறோம் இல்லை. அப்ப இதெல்லாம் உண்மையில வந்து சிங்கள மக்களுக்கு மத்தியில இதை கதைக்கப்படுற நேரம் தான் நான் நினைக்கிறேன். வந்து சிங்கள மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு இருக்கிற பிரச்சனை, தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை ஒன்றுதான் இலங்கையில. நீங்க சொன்ன மாதிரி வந்து ஸ்டேட் கிரிமினலிசம், எங்களுடைய நாட்டில இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், அவர்களுடைய வந்து அட்டூழியங்கள். அப்ப இதை உண்மையில நாங்க அக்கௌண்ட் பண்ணணும் எல்லோரும் ஒன்றுக்காக இருந்துதான். அதை நான் தனியா நின்று நான் முஸ்லீம் ஒன்று பேசுற நேரம் இவரை முஸ்லிம வந்து அவரை தீவிரவாதி பயங்கரவாதி என்று ஓரம் காட்டிட்டால், அதே நேரம் வந்து தமிழர்கள் பேசுற நேரம் அவரை வந்து புலி கொட்டி அல்லது டயஸ்போரா என்று ஓரம் காட்டிட்டால் உண்மையில லேசா இருக்கும் வந்து அந்த வேலையை அவங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு போறதுக்கு. அப்ப இதுல இருந்து நாங்க எங்க போறது? ஒரு விஷயம் இருக்கு எங்களுக்கு. நான் இங்கிலீஷ்ல கதைக்கலாம் பரவாயில்லை. ஆமா, இங்கிலீஷ்ல கதைக்கலாம். The reason is I am not sure actually how many people understand the Sinhalese I speak. Yeah. So I will just switch to English. Basically, I think just as you said, actually, the way it has been always interpreted to the Sinhalese is now, even though we say that the state criminality is the primary culprit, it does not mean that we all have the same problem. Because actually the thing is, if we all have the same problem, the Sinhalese should be able to understand that we all have the same problem. Why the Sinhalese don't understand this? Why is it? In my opinion, it's basically because we have a link to the state. Because as long as the Sinhalese and as long as the Sri Lankan state represent the dominant ethnic and religious group, ethno-nationalist group, the Sinhala Buddhist, no matter how oppressed we are, we think this is our state actually. The strength of the Tamil and the Muslim people, they know, because they are being discriminated against, they know the state does not represent our interest. The state does not deliver justice to us. Now this feeling, this collective, this feeling is widespread among the Tamils and the Muslims, because they have lived throughout the past 70 years, they have experienced this reality for a long time. But the problem is actually the Sinhalese, no matter how bad the life is, as you said, how difficult the life conditions are, the Sinhalese are being trained, programmed, conditioned to think this state represent us, because we are Sinhala Buddhists, and the state, there's a state religion, and the state is our state. So we have a collective interest to oppress the others. As long as the Sinhalese don't come out of this slave thinking, which enslaves them to the state, they will not see the plight of the Muslims, the plight of the Tamils. They are unable to see that actually. That's the truth. They can't see it. It's not that they don't want to see it, but they can't see it actually. Mm-hmm. So my idea is actually the reason why the Sinhalese are being so, as you said, why there are so many Sinhalese living in difficult economic conditions, why there's widespread poverty, why there is quite a lot of social injustices. It's because we have not realized how much we have been wronged. In the sense of economic freedom and political freedom. The Sinhalese have not realized how much we have been enslaved by the state
giving us the impression that we are being represented by the state. When the state decides to cremate the Muslims, we think it's our interests are being served. When the state is intervening into life of the Tamils and preventing them from remembering their dead, we think it serves our interest. And when the state destroys more than 27 war cemeteries of the Tamils, the Mavira Thula millions, when they destroy these 27 massive war cemeteries and more than 20,000 headstones are being raised to the ground, we have been programmed, conditioned to think it's a victory. It's a victory to us, even though it doesn't lift our life conditions even by 1 millimeter, 1 inch, we think it's a victory to us. So if we are being conditioned to think like that, we can't come out of this darkness actually. The Sinhalese, the problem with the Sinhalese, they don't see that they are living in the darkness. At least Muslims and the Tamils, they feel their life is being pushed into a darkness in this country. They have been always treated as second-class citizens. They have always been treated as aliens, outsiders. Whatever that happens, they ask the Tamils to go to India, Muslims to go to Middle Eastern country, some Arab country. But they don't see that we, even though we live in this country, we are living in darkness. We are living in poverty. We are living in so much of social injustice. But we don't care because we think, that even though that is true, we think still we are the masters of the other nations in the country. The feeling of being a master makes us more slaves to the state and the crimes that the state is committing. மிக மிக உண்மையான கருத்து பாஷான் சகோதரர். இன்ஷால்லா இறுதியாக ஒரு நேரம் தருவேன். கருது இறுதியாக சகோதரர் அய்யூப் அவர்களே, இவ்வளவு நாங்க பேசிக்கிறோம், இதுல இருந்து எங்க போறது? நாடு எங்க போறது? நாம் எங்க போறது? இது ஒரு பெரிய விஷயம். நாங்க கதைச்சிருக்கிறது கம்ப்ளெக்ஸ், பல்வேறு சிங்களத்துல சொல்ற சங்கீர்ணாய், பல விஷயங்களோட ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு விடயம். நான் நினைக்கிறேன் அதில் ஆரம்ப புள்ளியாக ஒரு சிந்தனா ரீதியான மாற்றம் இலங்கை மக்கள் மத்தியில பொதுவாக ஏற்படுத்தப்படணும். அது சிங்கள, தமிழ், முஸ்லிம் எல்லோருக்கும் மத்தியிலையும் அந்த மாற்றம் ஏற்படுத்தப்படணும். பாஷன போன்ற பல முற்போக்கான சிந்தனையாளர்கள் சிங்கள சமூகத்தில் இருக்கிறாங்க, சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க. பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக சோசியல் மீடியா உலகத்துல வாழ்றோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் சிங்கள இளைஞர்களுக்கு, சிங்கள மக்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லலாம். இலங்கையர்களாக நாங்க எப்படி முன்னேறது, இலங்கையர்களாக நாங்க எப்படி மேல வாரது. நாங்க இப்போது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இன்னும் ஒரு அடிமைத்தனத்துக்கு ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருக்கிறோமே தவிர நாங்க சுதந்திரமாக வர இல்லை, சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்க இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் 1948ஆம் ஆண்டிலிருந்து 1956ஆம் ஆண்டு வரைக்குமான அந்த 8 வருட காலம்தான் இலங்கையினுடைய அரசியல்ல ஒரு பொதுவான பார்வை அல்லது ஒரு பொதுவான நோக்கு இருந்த காலம் என்று சொல்லப்படுது. எப்ப SWRD பண்டாரநாயக்கா ஆட்சி பொறுப்புக்கு வாராரோ அந்த சந்தர்ப்பத்துல சிங்கள இனவாதம் தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டதாக அது கருதி கொள்கிறது. 1948ஆம் ஆண்டு கிடைக்கப்பெற்ற சுதந்திரம் என்பது நாங்க எல்லோரும் சேர்ந்து பெற்றுக்கொண்ட சுதந்திரமாகத்தான் பார்க்கணும். அது அதனுடைய பின்புலம் வித்தியாசமாக இருந்தாலும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குற நேரம் இலங்கையை நாங்க வச்சு கொண்டிருக்கிறதுல பிரித்தானியாவுக்கு இருந்த நடைமுறை சிக்கல்களின் அடிப்படையில தான் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டதாக ஒரு பெரிய வாதம் இருக்கிறது. அதுக்குள்ள நான் வர விரும்பல. ஆனால் சுதந்திரத்துக்கான போராட்டங்கள்ல முஸ்லிம் மக்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க, தமிழ் மக்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. சுதந்திரம் வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது நடந்திருக்கிறது. ஆனால் 1956ஆம் ஆண்டு SWRD பண்டாரநாயக்கா சிங்கள இனவாதத்தின் அடிப்படையில் ஆட்சியை கைப்பற்றின அந்த நிமிடம் நாங்க இனவாதிகளுக்கு மத்தியில பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை விட்டுவிட்டோம். அந்த நடைமுறைதான் இன்று வரைக்கும் இலங்கை மக்களை பொதுவாக பாதித்திருக்கிறது. ஒரு முன்னேற்றம் என்பது இலங்கை மக்களுடைய வாழ்க்கையில காண முடியாத ஒரு அம்சமாகத்தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. சிங்கள மக்கள் தாங்க நினைக்கிறாங்க தமிழ் மக்களுக்கு எதிராக, முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு பெரிய சக்தியாக எழுந்து விட்டோம் என்று. இப்ப ஜனாதிபதி தேர்தலின் பொழுது சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. ரட்ட விருவோ என்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்து ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்தவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் சமூக ஊடகங்களிலே முன்வைத்து வருகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்கிறார்கள்.
ரட்டவிருவோ இப்பொழுது இல்லை என்கின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. பலருக்கு பலவிதமான அநீதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று கண்டனத்தியுனாத் ரட்டக் தியனவானேத என்ற ஒரு சிந்தனை சிங்கள மக்கள் மத்தியிலே மிக அதிகமாக பரப்பப்பட்டது. எங்களுக்கு ஒரு நாடு இருக்கிறது என்ற ஒரு கருத்து. முஸ்லிம் ரட்டவல் கீப்யாக் தியனவா, they have many states for Muslims, ஆனா எங்களுக்கு அப்படி ஒன்று இல்லைங்கிற ஒரு கருத்து பரப்பப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு போலியான விடயங்கள். நாங்கள் இலங்கையினுடைய முஸ்லிமாக இருந்து கொண்டு நாங்கள் மாலத்தீவிலோ அல்லது சவுதியிலோ போய் எங்களுடைய விவகாரங்களை கையாளக்கூடிய உரித்துடையவர்கள் அல்ல. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்களுடைய அனைத்து சீவியங்களையும் இந்த நாட்டிலே இலங்கையிலே செய்ய வேண்டியவர்கள். நாங்கள் புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய கனவுகளும் எங்களுடைய எண்ணங்களும் முழுவதுமாக நாட்டை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு ஆரோக்கியமான நாட்டை கட்டியெழுப்புவதிலே இளைஞர் சமூகத்தை ஒழுங்கமைப்பது, இளைஞர்களுக்கு மத்தியிலே இந்த சிந்தனையினுடைய தாக்கத்தை செலுத்துவது. உலகத்தின் உதாரணத்துக்கு நியூசிலாண்டை எடுத்து பார்த்தால் அல்லது சவுத் ஆப்பிரிக்காவை எடுத்து பார்த்தால், கனடாவை எடுத்து பார்த்தால், ஐக்கியமாக வாழ்வதன் ஊடாக அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் அங்கீகரித்துக் கொண்டதன் ஊடாக உலகளாவிய ரீதியிலே அவர்கள் மிக பலம் பொருந்திய நாடுகளாக மாறி இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக பலவீனமடைந்து கொண்டு செல்கின்ற மக்களாகத்தான் மாறி இருக்கின்றோம். இலங்கையிலே ஒரு பயங்கரவாதத்தை வெற்றி கொண்ட இராணுவம் என்ற ஒரு பேர் இருக்கிறது. ஆனால் அந்த இராணுவத்தை உலகம் பயன்படுத்தி இருக்கிறதா என்று கேட்டால், உலகத்திற்கு நாங்கள் இராணுவத்தை அனுப்பி இருக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அங்கே பாலியல் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன, துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மோசடியாக ஆயுத வியாபாரங்கள் செய்வதற்காக எங்களுடைய இராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு கேவலமான ஒரு நிலைமை. இந்த விவகாரங்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே சொல்லப்பட வேண்டும். குறிப்பாக இளைஞர் சமூகத்துக்கு மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும். அதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக கூட இந்த சுதந்திர தினத்தை பின்தொடர்ந்து வருகின்ற நாட்களை நாங்கள் பயன்படுத்த முடியும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி. மிக மிக சிறப்பான கருத்துக்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆமாம், சிவ விஸ்வலிங்கம் ஐயா, நாங்க இங்க இருந்து எங்க போறது? ஏன்னா நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா பிரச்சனையை பேசியிருக்கிறோம், இலங்கையில பிரச்சனை இருக்குதான், எதை நோக்கி நாங்க நகரணும்? வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? இது ஒன்றும் பிரச்சனையானது அல்ல. ஏனெனில் உதாரணமாக நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், இந்த 1977 ஆண்டு ஜேஆர் அவர்கள் பதவிக்கு வருகிறார். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் 1994 ஆண்டு வரையும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசு இருந்திருக்கிறது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை இருந்திருக்கிறது. உள்நாட்டிலே பாரிய யுத்தங்களுக்கான அடித்தளங்கள் போடப்பட்டிருக்கின்றன. இராணுவம் படிப்படியாகவே அரசுக்குள் நுழைந்திருக்கிறது. இதனால் நாட்டில் வாழ்ந்த சிறுபான்மை தேசிய இனங்கள் மத்தியிலே பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சிங்கள மக்கள் மத்தியிலும் தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையை மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை பலமாக வந்திருந்தது. இந்த பின்னணியில் தான் 1995 ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக வருகிறார். அவர் வந்த பொழுதும் இதே கோரிக்கையோடு தான் வந்தார். தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் மிக அதிகளவு வாக்குகளை அவருக்கு போட்டிருந்தார். அப்பொழுது அந்த ஆரம்பம், அதாவது இனங்களிடையே ஒரு தேசிய நல்லிணக்கம் ஏற்படுவதற்கான அடையாளம் அப்போது தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. இதே போன்ற நிலைமை 2015 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தான் போட்டியிட போறேன் என்று அறிவித்து 1 மாதங்களுக்குள் சகல சமூகங்களும் இணைந்து அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கிறார். எனவே அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாங்கள் இன்னும் ஒன்றை பார்க்கலாம். 2015 ஆண்டில இருந்து 2019 ஆண்டு வரையும் இருந்த அரசாங்கத்தை தமிழர்களில் பலர் எதிர்த்தார்கள். அங்கே ஒன்றும் செய்யவில்லை, தமிழர் தேசிய கூட்டமைப்பு முட்டு கொடுத்ததாக குற்றம் சாட்டி வந்தார். ஆனால் இன்று எதுவுமே அற்ற நிலைக்கு வந்திருக்கிறது. எனவே அப்படியொரு அரசாங்கத்தை நாங்கள் ஏன் பாதுகாக்க தவறினோம் என்ற கேள்விகள்
சகல சமூகங்கள் மத்தியிலுமே ஏற்பட்டிருக்கிறது. இல்லாவிடில் இதில் நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சகல சமூகங்களும் இணைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. நாங்கள் இதில் என்ன நாங்கள் அடையாளம் காண வேண்டும் என்றால் நாங்கள் அந்த இணைப்பை தெளிவாக வைக்கணும். உதாரணமாக இந்த மைத்திரிபால சிறிசேன அவர்களை ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு சிங்கள பகுதியில் இருந்த சிவில் சமூக அமைப்புகள் மிக அதிக அளவு வேலை செய்தன. அப்பொழுது பேராசிரியர் விக்ரமசூரியா என்கின்ற பேராசிரியர் அவர் இடைக்காலத்தில் குறிப்பிட்டார், நாங்கள் ஒரு பிழையை விட்டுட்டோம். ஏனென்றால் நாங்கள் மைத்திரிபால சிறிசேன பதவிக்கு வந்த பிறகு அவர் செய்வார் என்று நாங்கள் பேசாம இருந்துட்டோம். கடைசியிலே எல்லாத்தையும் அவர் கொண்டு போய் போட்டுடைச்சு போட்டார். நாங்கள் அதை கண்காணித்து கொண்டும் இருந்திருக்கணும். இன்று அதுதான் எங்களுக்கு தேவையாயிருக்கிறது. ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, அதை தொடர்ச்சியாக ரிவர்ஸில் போக விடாமல் வச்சிருக்கிற ஒரு கட்டுமானமும் எங்களுக்கு தேவைப்படுது. ஆனபடியே நாங்கள் இது ஒரு தருணம். இது நாங்கள் 3 இனத்தை சேர்ந்தவர்களும் கூட ஒன்றாக ஒரே மாதிரி எங்களால் பேச முடியும் என்றால் இது சாத்தியம். நாங்கள் ஒரே மாதிரி பேசுகிறோம், ஒரே விதமா சிந்திக்கிறோம், ஒரே விதமான மாற்றத்தை தேடுறோம். நான் இந்த செய்தி எல்லாருக்கும் போய் செய்வேன். நல்லா இறுதியாக நேரத்துக்கு வந்திருக்கிறோம். சகோதரர்களை நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தீங்க. முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், கடந்த புதன்கிழமை அதே போன்று இன்று வெள்ளிக்கிழமை நாங்கள் முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற முகநூல் தளத்தின் ஊடாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்பி வருகின்றோம். அதே நேரத்திலே யாழ் நியூஸ் என்ற முகநூல் வழியாகவும் நாங்கள் ஒளிபரப்பி வருகின்றோம். குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகமும் அதே போன்று தளத்திலே இருக்கக்கூடிய ஊடகமும் இணைந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே இந்த பணியை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். எனவே எதிர்வரக்கூடிய காலங்களிலே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கின்ற போது நிச்சயமாக உங்களுக்கு உடனடியாக இந்த தகவல்கள் கிடைப்பதற்காக நீங்கள் இந்த பக்கங்களை யாழ் நியூஸ் என்ற பக்கத்தையும் அதே போன்று எங்களுடைய முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற பக்கத்தையும் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள், ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக தொடர்ந்தும் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வருவோம். அதே நேரத்திலே நீங்கள் இன்று அவதானித்தீர்கள், ஆங்கிலம், சிங்களம், அதே போன்று தமிழ் ஆகிய மொழிகளிலும் தனிப்பட்ட ரீதியிலே பல நிகழ்ச்சிகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலே இருக்கின்றோம். நிச்சயமாக அது கூடிய விரைவிலே நடைபெறும். எனவே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த இறுதியாக மூவருக்குமான சந்தர்ப்பம் தரப்படுது. உண்மையில இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பே சுதந்திரமாக நாங்கள் சிந்திப்போம் என்ற ஒரு கருத்து எங்களுடைய மக்களுக்கு மத்தியில வர வேண்டும் என்ற ஒரு ஆசை, அபிலாஷை, அந்த கருத்துல தான் இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செஞ்சோம். என்னுடைய கருத்துப்படி நான் நினைக்கிறேன் அதிதிகளும் ஏற்றுக்கொள்வீங்க, மிக சிறப்பான ஒரு கலந்துரையாடலை, சிந்திக்கத்தக்க, சுதந்திரமாக சிந்தித்து சுதந்திரமாக எங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எல்லோருக்கும் கிடைச்சிச்சு. அதை நீங்க அழகாக பயன்படுத்தினீங்க. கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களும் நிச்சயமாக அவர்களுடைய பதிவூட்டங்களிலிருந்து அறிய முடிகின்றது. மிக சிறப்பான கருத்துக்களை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். பிரச்சனையை மாத்திரம் நாங்கள் பேசாமல் சொல்யூஷனையும் பேசியிருக்கின்றோம். அதாவது சிந்தனை மாற்றம் வர வேண்டும், வாய்ப்புகள் இருக்கின்றன, அந்த வாய்ப்புகளை நாங்கள் இன்னும் தேடி வேலை செய்ய வேண்டும் என்ற செய்திகள் எல்லாம் நாங்கள் கூறியிருக்கின்றோம். இறுதியாக சகோதரர் பாஷன் அவர்களே, உங்களுடைய கருத்தை நீங்கள் பதியலாம். ஒரு 2 நிமிடம், அதிகமாக செல்லாமல் 2 நிமிடத்துக்கு. As a concluding remark, I would first, again repeat my gratitude to Mr. Ismail for inviting me to share my thoughts with this. And I believe what we are facing at the moment is it's more than a health emergency, because it's an emergency where we need more sense of humanity, more sense of solidarity, which we lack critically actually in Sri Lanka. And what we have seen with the recent UN statement, especially with regard to the COVID-19, the way the government is handling COVID-19, and it is obvious that the government is not going to take it serious. And which means we are heading towards more and more turbulent times. We are wounding each other. The state,
with the support of the Sinhala masses. We have already wounded the Tamils. We are continuing to wound the Muslims, and it will lead us to more and more turbulent times where the sense of solidarity, sense of justice, and sense of brotherhood is becoming more and more valuable, and it will be a very handful of minority inside the Sinhala society who must have realized this at the moment. And as a Sinhalese, before concluding, I would like to honestly and sincerely convey my sincere apologies to the Muslim community as well as the Tamil community for the enormous injustices that we have committed in the name of this country. And I think I share my responsibility as part of the oppressor nation, even though I do not share any of the values that they uphold, but still I cannot get rid of the responsibility that I am being shared by the others, actually. So in that sense, I think while emphasizing my true kind of solidarity with the Tamils and the Muslim people, I would beg to let's work together to change this unfair, undemocratic system that oppresses especially the non-Sinhala, non-Buddhist people, as well as to a certain extent the Sinhala Buddhist and Sinhala Buddhist people. மிகவும் சிறப்பான ஒரு சகோதரர் ஐயூப் அஸ்மின் அவர்களே, இறுதியாக சுதந்திரமாக சிந்திப்போமா என்ற துணிப்பொருளை நாங்க சிந்திச்சிக்கிறோம். இதுல கடைசியாக சொல்ல வேண்டிய கருத்து என்ன? முதல்ல நன்றி. குடாக் ஸ்தூதி பாஷன. You have pointed out a very important and very valuable thoughts here. உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் ஒரு சிறப்பான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறப்பான இலங்கை உருவாக வேண்டுமாக இருந்தால் அங்கிருக்கின்ற மக்கள் மத்தியிலே அமைதியும் ஐக்கியமும் ஒரு பிணைப்பும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த பிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற செய்தியைத்தான் இன்றைய சுதந்திர தின நிகழ்வுகளோடு தொடர்புபடுத்தி நாங்கள் மக்கள் மத்தியிலே முன்வைக்க விரும்புகின்றோம். அதை விடுத்து ஒரு கொண்டாட்டங்களை கொண்டாடுவதனூடாக அல்லது சுதந்திர தினத்தை போலியான அமைப்பிலே நாங்கள் ஏற்றுக்கொள்வதனூடாக அல்லது யாருக்கோ பயந்து அஞ்சி யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக சுதந்திர தினத்தை நாங்கள் முன்னிறுத்துவோமாக இருந்தால் அது நாங்கள் இந்த நாட்டுக்கு செய்கின்ற துரோகமாக, அது இந்த நாட்டுக்கு செய்கின்ற ஒரு நயவஞ்சகத்தனமாக, அது இந்த நாட்டின் எதிர்காலத்துக்கு செய்கின்ற ஒரு அநீதியாகத்தான் இருக்க முடியும். எனவே ஒரு தவறு இடம்பெறுகிறது என்றால், ஒரு பிழையான அமைப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது என்றால் அந்த தவறை சுட்டி காட்டுவதும் அந்த தவறிலிருந்து திருந்தி அந்த தவறை சரி செய்து ஒரு முற்போக்கான பாதையிலே செல்வதற்கும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த இடத்திலே விக்டர் ஐவன் குறிப்பிட்ட ஒரு கருத்தை நான் மீண்டும் வலியுறுத்தலாம் என்று நினைக்கின்றேன். விக்டர் ஐவன் அவர்கள் பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். யுத்த நிறுத்த கால சந்தர்ப்பத்திலே விக்டர் ஐவனுடைய அந்த கருத்து, தம்பி, நீங்கள் ஒரு பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பாதையிலே மிக நீண்ட தூரம் நீங்கள் பயணித்து விட்டீர்கள். அப்பொழுது ஒரு இடத்திலே உங்களுக்கு புரிகின்றது அந்த பாதை தவறான பாதை என்று உங்களுக்கு புரிகின்றது. இப்பொழுது நீங்கள் தொடர்ந்தும் அந்த தவறான பாதையிலே தொடர்ந்தும் பயணிக்கப் போகின்றீர்களா, அல்லது அந்த தவறான பாதையிலிருந்து உங்களை திருத்தி மீண்டும் ஒரு சரியான பாதைக்கு வந்து நீங்கள் பயணிக்கப் போகின்றீர்களா? எது புத்திசாலித்தனமானது, எது உங்களுடைய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது என்ற ஒரு கேள்வியை அவர்கள் விக்டர் ஐவன் அவர்கள் பிரபாகரன் அவர்களுக்கு எழுதிய அந்த கடிதத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதே கேள்வியைத்தான் நாங்களும் சிங்கள மக்கள் மத்தியில் அல்லது சிங்கள மக்களை வழிநடத்துகின்ற இப்போது வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கு மத்தியிலே முன்வைக்க விரும்புகின்றோம். இந்த நாட்டை கடந்த 70 வருடங்களாக நீங்கள் ஒரு பாதையிலே வழிநடத்தி சென்றிருக்கின்றீர்கள். அந்த பாதை இந்த மக்களுக்கான விடிவை அல்லது இந்த மக்களுக்கான விமோசனத்தை ஒருபோதும் பெற்றுத்தரவில்லை. அது பௌத்த மதத்தை பாதுகாக்கவில்லை. அது பௌத்த சிங்கள மக்களை போஷிக்கவில்லை. அது சிங்கள மக்களை உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மக்களாக அது மாற்றி அமைக்கவில்லை. இப்பொழுதும் நீங்கள் அந்த தவறான பாதையிலே தொடர்ந்தும் பயணிக்கப் போகின்றீர்களா, அல்லது அந்த பாதையை திருத்தி அமைத்து ஒரு சரியான பாதையிலே நீங்கள் வந்து
இலங்கையர்கள் என்ற அந்த அடையாளத்தை சுமந்து எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக மாறப்போகின்றீர்களா என்ற அந்த கேள்வியைத்தான் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி நான் முன்வைக்க விரும்புகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த ஏனைய 2 வளவாளர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். நன்றி. மிக்க நன்றி. ஆமாம், சகோதரர் சிவா விஸ்வலிங்கம் அவர்களே, இறுதியாக உங்களுடைய கருத்து. ஆமாம், முதலில் வாசன அபிவர்தன அயூப் ஆகியோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏனெனில் ஒரு நல்ல மனிதர்களை எனக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் மௌலவி இஸ்மாயில் அவர்களுடைய தந்திருக்கிறீர்கள். அதற்காக முதலில் எனது நன்றி. அடுத்ததாக இந்த சுதந்திர தினத்திலே சுதந்திரமாக சிந்திக்க முடியுமா என்கின்ற கேள்வியோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. உண்மையிலேயே நாம் சுதந்திரமாக சிந்திக்க வேண்டிய காலம் நெருங்கி இருக்கிறது. ஏனெனில் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல நான் நினைக்கிறேன் அயூப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் சிலதுகளை அடக்கி வாசிக்கணும், இதால் ஏற்பட போகிற ஆபத்துகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிக்கைகள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. உண்மைதான். இவைகளை நாங்கள் ஒரு மிருகங்களுக்கு முன்னால மனிதர்கள் எவ்வாறு தங்களுடைய செயற்பாடுகளை கவனித்து செயற்பட வேண்டுமோ அது போன்ற ஒரு நிலைமை தான். ஆனாலும் கூட எங்களுடைய செயற்பாடுகள் ஒருபோதுமே எங்களுடைய எதிர்கால சமூகத்தை அடமானம் வைப்பதாக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கணும். எங்களுடைய எதிர்கால சமூகம் சுதந்திரமாக சக மனிதர்களோடு சகவாழ்வு நடத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் மனம் திறந்து பேச வேண்டும். நாங்கள் எந்த விதமான பயங்களுக்கும் அப்பால் இப்பொழுது நாங்கள் மனம் திறந்து பேசினால்தான் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் சுதந்திரமாக வாழ முடியும். இல்லையேல் அந்த துன்பங்களை அவர்களிடம் ஒப்படைத்து செல்வதாகவே காணப்படும். எனவே இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி. நாங்கள் இந்த சுதந்திர தினம் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்க கிடைத்த வாய்ப்புக்கும் நன்றி. ஆமாம், இறுதியாக முக்கியமான செய்தி தான். நான் இங்கே அவதானம் ஒன்று தந்திருக்கிறேன். www.jdslanka.org www.jdslanka.org இந்த இணையதளம் கட்டாயம் நான் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களும் அதே போன்று சமூக அக்கறையில் இருக்கக்கூடியவர்களும் நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு இணையதளம். ஆங்கில மொழியில இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். ஜேர்னலிஸ்ட் ஃபார் டெமோக்ரஸி இன் ஸ்ரீலங்கா என்பதுதான் JDS. அதுல மிக மிக முக்கியமான பல தகவல்களை உண்மையில எங்களுடைய நாடு எங்க போய்கொண்டிருக்கின்றத நாங்க பார்க்கணும்னு சொன்னால் இந்த வெப்சைட்டை நாங்க போய் படிக்க வேணும். மிகவும் ப்ரொஃபஷனலான ஊடகவியலாளர்கள் அவர்களுடைய கருத்துக்களை மிக அழகாக எழுதியிருக்கின்றார்கள், தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். ஊடகத்துறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிபுணத்துவத்தை அவர்களுடைய அந்த ஆக்கங்களை படிக்கின்ற நேரத்திலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதே போன்று முக்கியமான ஒரு செய்தி தான் உண்மையில இன்றைய கலந்துரையாடல் ஒரு சிறப்பான கலந்துரையாடலாக நானும் கருதுகிறேன். அதுக்கான காரணம் என்னென்று சொன்னால் உண்மையில ஒரு டபு ஒன்று இருக்கும், இதை நாங்க எப்படி பேசுறேன். ஆனா உண்மையில எதுவும் மனிதனுக்கு ஏலும் அவனோட சிந்தனைக்கு அவன் முதலாவது சுமந்தான் என்று சொன்னான். ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கணும், எங்களுக்கு உணர்வு ஒன்று இருக்கணும், எங்களோட நாட்டுல பிரச்சனை இருக்குதுன்ற உணர்வு. அந்த உணர்வு இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யலாம்ன்ற அறிவு பூர்வமாக நாங்க தேடணும், படிக்கணும். அப்ப உண்மையில எங்களுடைய சமூகத்துல ஒவ்வொரு சாராருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அநியாயங்கள் அட்டூழியங்களை நாங்க அறியணும். அது பௌத்த சமூகத்துக்காக இருந்தாலும் சரி, முஸ்லிம் சமூகம், இந்து சமூகம், கிறிஸ்தவ சமூகத்துக்காக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நடந்த அநியாயங்களை பற்றிய அறிவு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்கு ஒரு மனிதர்கள் என்ற அடிப்படையில மிருகங்களுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னா சிந்திக்கக்கூடிய ஆற்றல். அந்த சிந்திக்குவதன் மூலமாக எது சரி எது பிழை என்பதை நாங்க கண்டு அறியலாம். அப்ப உண்மையில சரிக்கு பின்னால போவதுதான் உண்மையில ஒரு நாகரிகமான மனிதர்களுடைய உண்மையில பண்பாக இருக்கலாம். நாங்க உண்மையில ஏன் இப்ப அழகான ஆடைகளை அணிஞ்சி அடுத்தவங்களுக்கு முன்னுக்கு அழகான வார்த்தைகள் பேசுறோம்னு சொன்னால் அடுத்த மனிதர்களை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், மதிக்க வேண்டும் என்ற உணர்வுல தான்.
எனவே இந்த அடுத்த மனிதர்களை நாங்க மதிக்கிறதுக்காகத்தான் நான் ஆடை அணிஞ்சிருக்கிறேன், அவரும் என்ன மதிக்கிறதுக்காகத்தான் உங்களை அவரும் ஆடை அணிஞ்சிருக்கிறாரு. இதே மாதிரி ஒவ்வொருவரும் நாங்க அடுத்தவங்களை மதிக்கணும். இது எந்த உண்மையில மதங்கள் அனைத்துமே சரியாக ஹியூமனிட்டியை சொல்லி தந்துதான் இருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு எந்த வகையிலும் அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தந்துதான் இருக்கின்றன. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய உண்மையில உணர்வுகளை சில நேரம் சிலர்கிட்ட ஈடு வைப்பதன் காரணமாக எங்களுடைய அசபியா என்று சொல்லக்கூடிய இனவாதத்தோடு அல்லது தேசியவாதத்தோடு அல்லது மதவாதத்தோடு அல்லது உண்மையில சொல்லுவோம் சாதிகளோடு இப்படி நாங்க பின்னுக்கு போறோம். இதெல்லாம் இல்லாம செய்து ஒரு ஐக்கியமாக வாரன்னு சொன்னா உண்மையில நாங்க கருத்தாடல் வேணும், சிந்தனை வேணும். முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி முடிச்சு கொள்ளலாம். அதாவது ரெஸ்பெக்ட் என்ற வேர்டு, ரெஸ்பெக்ட் என்பது உண்மையில மதிப்பளித்தல். இந்த மதிப்பளித்தல் என்று வார நேரம் 3 சாரார மதிப்பளிக்கணும் அந்த ரெஸ்பெக்ட் வேர்டுக்குள்ளே வரும். ஒன்று என்னன்னு சொன்னா மனிதர்களை மதிக்கணும். அது யாரா இருக்கலாம், எந்த இனமா இருக்கலாம், மதமா இருக்கலாம். அந்த ரெஸ்பெக்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா நீங்க அடுத்தவங்களை மதிக்கலைன்னு சொன்னா உங்கள்கிட்ட அந்த பண்பே இல்லை. அப்ப அது நான் உண்மையில எங்கட சமூகத்துக்கு தான், எல்லா சமூகத்துக்கும் தான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. 2வது செய்தி என்னன்னு சொன்னால் உண்மையில அடுத்த மனிதர்களுடைய பொருட்களையும் நாங்க மதிக்கணும். அப்ப அந்த நேரம் தான் இப்ப நாங்க சொல்லுவோம் காணியாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அடுத்த மனிதர்களுக்கும் அதை இணக்கிக்கிற மாதிரி உரிமைன்றதை நாங்க சொல்லணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இறுதியாக என்னன்னு சொன்னா அந்த ஃபீலிங்ஸ், உணர்வுகள். உண்மையில சிங்கள மக்களுக்கு அவர்களுடைய மதம் பெரியது, அதே மாதிரி இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அவர்களுடைய மதம் பெரியது. எனவே அந்த ஃபீலிங்கை, உணர்வை நாங்கள் மதிக்க தெரிஞ்சிருக்க வேணும். நான் நினைக்கிறேன் இந்த மதிப்பு இல்லாததன் காரணமாக மனிதர்களை மதிக்க தெரியாது, திங்ஸ்களை மதிக்க தெரியாது, பொருட்களை மதிக்க தெரியாது, ஒவ்வொருவருடைய உணர்வுகளை மதிக்க தெரியாத ஒரு சூழல் வளர்க்கப்படும் என்று சொன்னால் அந்த சூழல்ற நாங்க வாழ்ந்து சாரத்தை விட நாங்க பேசி உண்மையில கதைச்சி சிந்தனையை மாற்றத்தை உண்மையில தான் நாங்க வேலை செய்ய வேண்டியிருக்குது. அந்த மாற்றத்தை நோக்கி நகர்றதுக்கு உண்மையில நாங்க படிக்க வேணும், தெளிவு பெற வேண்டும். அந்த பெற்ற தெளிவை ஜனரஞ்சகப்படுத்தணும். அந்த ஜனரஞ்சகப்படுத்துறதுல உண்மையில நாங்கள் சில நேரம் துன்பங்களை சந்திக்கலாம். ஆனாலும் அந்த துன்பங்களை சந்தித்ததன் காரணமாகத்தான் இன்னும் எங்களோட நாடு ஓடிக்கொண்டிருக்கிறது. பலருடைய தியாகங்கள் இருக்கின்றன. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அவசரமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் 2 நாளையிலே ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த அடிப்படையிலே சகோதரர் பாஷனை 2 நாட்களுக்குள் ஆமென்று சொன்னதோடு சகோதரர் சிவா விஸ்வலிங்கம் அவர்களோடும் அதோடு ஐயூப் அவர்களோடும் கதைத்தேன். மூவருமே ஒரு குறுகிய நாட்களில் கலந்து கொண்டு மிக சிறப்பான பல கருத்துக்களை இங்கே தந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக இதோடு முடிவதல்ல, நிச்சயமாக இன்னும் நாங்கள் தொடர்வோம். அதே நேரத்திலே நேயர்களே, இந்த கருத்துக்களை நீங்கள் பகிர்வதோடு எதிர்வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கின்றேன் நாளை அதிகாலையாகின்ற நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் இந்த 1 மணித்தியாலமும் 2 மணித்தியால நிகழ்ச்சியை நிச்சயமாக நான் சின்ன சின்ன கிளிப்புகளாக யூடியூபில் பதிவேற்றம் செய்வேன். அந்த பதிவேற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வது உங்களுடைய பொறுப்பு. எனவே நான் நினைக்கின்றேன் சரியான சிறப்பான கருத்துக்களை மக்கள் மயப்படுத்துவதற்கு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், அதே போன்று யூடியூபாக இருக்கலாம். சின்ன சின்ன கருத்துக்களையாவது நாங்கள் மக்களுக்கு எடுத்து சென்று சிந்தனா ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பேருக்கான சுதந்திரத்தை கொண்டாடுவதை இல்லாமல் செய்துவிட்டு நிச்சயமாக எல்லோரும் சுதந்திரத்தை உண்மையிலே சுவாசித்து அதன்படி வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம். இறுதியாக மிக மிக சிறப்பாக எங்களுடைய அதிதிகளாக கலந்து கொண்ட சிவா விஸ்வலிங்கம் ஐயா அவர்களே, உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய வேலைப்பாடு எனக்கு தெரியும், உங்களுடைய டைம் டேபிள் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த வகையிலே மிக அவசரமாக இன்றும் கூட 11 மணியிலிருந்து நீங்கள் ஒரு பயணத்தில் இருந்தீர்கள். அதன் பிறகும் எங்களோடு கலந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. அதே போன்று சகோதரர் பாஷன் அவர்களே, முதலாவது சந்திச்சிருக்கின்றோம். மிக பல ஒற்றுமையான எல்லா கருத்துக்களும் எங்களிடத்தில் இருக்கின்றன. உங்களுடைய சிந்தனை மிக தெளிவாக இருக்கின்றது. அதே போன்று உங்களுடைய கருத்துக்கள் மிக ஆழமாக இருக்கின்றன. உங்களுடைய எழுத்துக்களை நிச்சயமாக நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் உங்களுடைய தொடர்பிலே இருந்து நிச்சயமாக எங்களுடைய சமூகத்துக்கு பல விடயங்களை நாங்கள் ஒன்றாக கொண்டு செல்வதற்கு முயற்சிப்போம். அதே போன்று சகோதரர், என்னுடைய உண்மையிலே தம்பி என்று சொல்லலாம், ஐயூப் அஸ்மின் அவர்கள் உண்மையிலே சிறுவராக இருந்தாலும் மிக காத்திரமான கருத்துக்களை தைரியமாக நினைக்கிறேன் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு
கவலையான செய்தி தான் என்னன்னு சொன்னால், பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டாங்க, பேச வேண்டிய இடத்துல தைரியமா பேச மாட்டாங்க. இதுதான் எங்களுடைய சமூகத்துல நான் பார்த்து வர ஒரு பெரிய ஒரு துரதிஷ்டம். அந்த வகையில அய்யூப் அஸ்மின் அவர்களை பார்க்கிற நேரம் மிக தெளிவாக கருத்துக்களை தைரியமாக சொல்லக்கூடியவராக நீங்க இருக்கிறீங்க. அந்த வகையில அய்யூப் அஸ்மின் அவர்களை தொடர்ந்தும் உங்களுடைய இந்த மாதிரியான கலந்துரையாடல்களுக்கான ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நிச்சயமாக உங்களுக்கு மிக்க நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய உண்மையில் இந்த பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. உண்மையில் நீங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் முகத்துக்கு முகம் பார்த்து கதைத்துக் கொண்டிருப்பதாகத்தான் இருக்கும். நீங்கள் தான் எங்களுடைய மிக்க பொருத்தமான அதிதிகள். உங்களுக்கு இன்னொரு பணி இருக்கின்றது. இன்று கேட்ட விடயங்களை நீங்கள் இன்னொருவரை சந்திக்கின்ற நேரத்தில் கதைக்கக்கூடிய கருத்தாடலை உருவாக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதே போன்று நீங்கள் கேட்டவற்றை அடுத்தவர்களோடும் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாகவும் நிச்சயமாக அதிதிகளே உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் உங்களுடைய அன்புக்குரிய சகோதரன் ஷேக் முகமது இஸ்மாயில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. நன்றி.